இங்கே பெண்டிங் சுலாட் ஒன்று நடத்தல. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்டிங் போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தேன். 854ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஏபியில் 85 அடிப்பான்னு சொன்னேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 866ன்னு அடிச்சிட்டான். ஒரு நம்பரை ஏற்றி 85 நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் 86ன்னு அடிச்சிட்டான். எப்படி போனாலும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு கேட்டு போடுறான். என்னத்த சொல்றது, மறுபடியும் 866 ஏபி 86. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் அடுத்த மாதம் அடிச்சிருக்கணும். 3ஆம் தேதி இந்த நம்பர் அடிச்சிருக்கேன். ஏபி 86 அடிச்சிருந்தா கரெக்டான ஒரு பேட்டர்னாக வச்சு முடிச்சிருக்கலாம். பட் இந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு மாதம் முன்கூட்டி அடிக்கிறான் அவன். சரி வாங்க பரவாயில்ல, நம்ம இன்னைக்கான கெஸ்டிங் போயிடுவோம். அது நல்ல ரூட்டாக இருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு பி போர்டு 0 வர மாதிரி இருக்கு. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு 107 கரெக்டாக 4 மாதம் விட்டு 3 மாதம் விட்டு ஒரு 107 பி போர்டு 0 கரெக்டாக 3 மாதம் விட்டு 107 அடிப்பானா பார்த்தேன். கரெக்டாக 506ன்னு கிராஸ் பட்டன்ல முடிச்சான். பார்த்தீங்கன்னா பி போர்டு 0 பி போர்டு 0 பி போர்டு 0ன்னு சொல்லி நான் அன்னைக்கு வந்து 107 தான் கொடுத்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பிசியில் 06ன்னு அடிச்சிட்டான். அப்போ இதே சேம் பேட்டர்ன் தான் இப்போ நான் எடுக்க போகிற கெஸ்ஸிங்கு. அதனால் நான் சொல்ல வரேன், பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் ட்ரை பண்ணுங்க. பிசி 09 பிசியில் 07 கிராஸ் பேட்டர்னில் பிசியில் பார்த்தீங்கன்னா 09 07 அப்போ 05ன்னு அடிக்கணும். எனக்கு பி போர்டு 0 ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டு 05 நான் சொல்கிறேன். பட் அவன் ஒருவேளை ஏதாவது கோளாறு பண்ணானா நான் வந்து பி போர்டு 0 லாக் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 9 7 5ன்னு அடிக்கணும். பிசியில் 05ன்னு அடிக்கணும். நான் ஒருவேளை அவன் ஏதாவது கோளாறு பண்ணானா அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியில் 04க்கு கேப்பு சரியாக இருக்காது. அதுக்கு ஒரு 09 அதுக்கப்புறம் ஒரு பிசியில் 05க்கு ஏன் இந்த இடத்துல அவன் 00 அடிக்கக்கூடாது. நமக்கு பி போர்டு 0 வரனால பிசியில் எனக்கு பி போர்டு 0 வரனால பிசியில் ஏன் 00 அடிக்கக்கூடாது. இந்த 04க்கு ஒரு 09 அடித்தான். அப்போ இந்த 05க்கு 00 அடிக்கலாமா? 4க்கு பவர் பண்ணி 9 வச்ச மாதிரி இந்த 5க்கு பவர் பண்ணி 0 வைக்கலாம்ல அவன். அப்போ பிசியில் 00 வருது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு நம்பர் ஒன்று பார்த்துக்கோங்க. அந்த 2 நம்பராக வச்சு லாக் பண்ணுறேன் நான். சப்போர்ட் ஒரு நம்பர் ஒன்று கொடுக்குறேன், அதுவும் நல்லா இருக்கு ரூட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு 408 சொல்லியிருந்தேன் நேர்த்தியாக சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஒரு 404 கேப்பு சரியாக இருக்காது. ஒரு 400 நம்பர் கொடுத்துருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா யாருக்காச்சும்? பிசியில் எனக்கு பி போர்டு 0 வரனால ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 400 சொல்லி லாக் பண்ணுறேன். இன்னொரு கெஸ்ஸிங் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அது கரெக்டான பேட்டர்னாக இருக்குது. அப்படி அடித்தானா ஒன்று அந்த நம்பர் தான் வச்சு அடிக்கணும். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 400 சொல்லி கொடுக்குறேன். நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 400. இன்னொரு விஷயம் ஒன்று பாருங்கள், கிராஸ் பேட்டர்னில் கரெக்டாக விளாண்டு வந்துட்டு இருப்பான். அதாவது அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து எடுக்கிற நம்பரை அவன் அழகாக அடிச்சு கேமை நவுத்திக்கிட்டே வரான், பொறுமையாக நவுத்துறான். அவ்வளோதான் கேமு. பார்த்தீங்கன்னா 089 ஒரு நாள் விட்டு ஒரு 485 அதுக்கு ஒரு 089. இப்போ அதே மாதிரி டைரெக்டாக அடித்தா இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 099 ஒரு 485 கரெக்டாக ஒரு 089. ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுவும் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது நாள். அப்போ 1 2 3 4 5 6 7வது நாள் அடிச்சிருக்கான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. 099க்கு 099 485க்கு 485 089க்கு 089. இது ஃபர்ஸ்ட் பேட்டர்னா முடிச்சிருக்கான். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதையும் பாருங்க. கரெக்டாக கேப் இருக்கு, ஆனால் முன்னையும் பின்னே தான் இருக்கும் அந்த நம்பரு. பார்த்தீங்கன்னா ஒரு 570 ஒரு 570 ஒரு 5 5 4 எதுக்கு எதுவும் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10வது நாள். 1 2 3 4 5 6 7வது நாள். ஒன்று நாளைக்கு தான் அடிக்கணும், 8வது நாள் இல்லை 9வது நாள் இங்கே அடிக்கணும். இந்த 3 நாளுக்குள்ளார அந்த நம்பர் அடிக்கணவன். இந்த நம்பருக்கு காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு 570 ஒரு 554 கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் ஒரு 608 இல்லைன்னா 099 தான் நம்பர் குறையுது. ஒன்று 608 இல்லைன்னா 099. நம்ம எடுத்த நம்பர் பி போர்டு 0னால ஒன்று 608 சப்போர்ட்டுக்கு வரலாம். 608 சப்போர்ட்டுக்கு வரலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு விஷயத்தில் வச்சு லாக் பண்ணுறேன். 608னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு நிமிஷம் மார்க் பண்ணிக்கிறேன். இதை நம்ம 209ன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு 709. இதை வந்து நம்ம 1 2 3 4
சாரி, ஒரு 007 கிராஸ் பேட்டர்னு. இந்த 007 பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் பண்ணோம்னா 507. அப்போ கேப்பில் ஒரு 608 ஒரு நம்பர் குறையுதுல. இந்த பேட்டர்ன் 570க்கும் இந்த 608 கரெக்டாக கேப் வந்து குறையுது. அப்படி வந்து நமக்கு இந்த நம்பரை வச்சு லாக் பண்ணலாம்ல. அதனால ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பரை நான் ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு 0. ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக 400 வச்சு லாக் பண்ணுறேன். பிசியில் 00. சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 608. ரெண்டே நம்பர் வச்சு லாக் பண்ணுறோம். கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்க. எனக்கு பி போர்டு 0 ஸ்ட்ராங்காக இருக்கும். கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்க. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.